தமிழ் கடவுள் முருகனின் 7ஆம் படை வீடு என்று அழைக்கப்படும் கோவை மருதமலை சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் குடமுழுக்கு நாளை நடக்க உள்ளது. இதனை முன்னிட்டு இன்று முதலே அடுத்த 4 நாட்களுக்கு போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதேபோல் குடமுழுக்குக்கான ஏற்பாடுகளும் படுவேகமாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் நாளை குடமுழுக்கு நடக்க உள்ள நிலையில் இன்று மருதமலை முருகனின் வெள்ளிவேல் திருடப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஏனென்றால் மருதமலை கோயிலில் குடமுழுக்கு நடக்க உள்ளதால் கோயிலின் அனைத்து பகுதிகளிலும் ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வந்தனர். ஆனாலும் மருதமலை முருகனின் வெள்ளிவேல் திருடப்பட்டுள்ளது. மருதமலை அடிவாரத்தில் வேல் கூட்டம் என்ற மண்டபம் உள்ளது. இதில் முருகனை வேல் ரூபத்திலேயே பக்தர்கள் வழிபட்டு வருகிறார்கள். மூலவருக்கு முன்பாக சுமார் 2.5 அடி வெள்ளியால் செய்யப்பட்ட ரூபாய் 4 லட்சம் மதிப்பிலான வேலினை வழிபட்டு வந்தனர். இந்த நிலையில் இந்த வேல் திருடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்ட நிலையில் சிசிடிவி காட்சிகள் ஆய்வு செய்யப்பட்டது. அதில் பிற்பகல் சுமார் 12 மணி அளவில் சாமியார் வேடத்தில் வந்த திருடன் ஒருவன் வெள்ளி வேலினை எடுத்து செல்லும் காட்சிகள் உள்ளது. நாளை குடமுழுக்கு நடக்க உள்ள நிலையில் இன்று முருகனின் வெள்ளிவேல் திருடப்பட்டிருப்பது பக்தர்களிடையே சோகத்தை அளித்துள்ளது. அது மட்டுமல்லாமல் ஏராளமான போலீசார் பாதுகாப்பையும் மீறி முருகனின் வெள்ளி வேலினை திருடியது எப்படி என்று பலரும் அதிர்ச்சியை வெளிப்படுத்தி வருகின்றனர். சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் முருகனின் வேலினை திருடிய நபரை அடையாளம் காணும் முயற்சியில் போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க.